நான் ஆணையிட்டான் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில். ஐயா ஐயா, நான் பூஜை பண்ணும்போது எவனாவது இல்லைங்கய்யா, நம்ம மேனேஜர் அப்ரூவரா மாதிரி சாட்சி சொல்ல போறாராயா? எப்படி அவனா? அவன் குடும்பத்துக்கு நான் தான் விளக்கேற்றி வச்சேன். ஆனா இப்ப அந்த விளக்க பண்ணுங்க. தலியா தலியா உனக்கு தனியா சொல்லுவோம். வண்டி வரதுல வழி விடியா போய் அப்படி வழி விட்டு போயா ஒரு போலீஸ்காரன் அடிச்சிட்டா. போலீஸ்காரன் அடிச்சிட்டா. ஒரு அடி கூட நான் இங்க நகர கூடாது. பணத்தை அப்படியே கீழே இறக்கி வைங்கயா. வையே இறங்க. எப்படி அடிக்கலாங்க? எப்படி அடிக்கலாம்? போகாதீங்க நில்லுங்க. சொன்ன கணக்கு விடுங்க. என்ன நடந்து போச்சு சார்? அடிச்சு கீழே தள்ளிடுங்க. ஆர்ப்பாட்டம் பண்றேன். நான் ஒரு குற்றவாளியை குறிப்பிட்ட நேரத்துல கோர்ட்ல ஒப்படைச்சாதான் அவனுக்கு நான் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியுங்க. அது மட்டும் இல்ல, பிரசவத்துல துடிக்கிற எத்தனையோ தாய்மார்களும் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ நோயாளிகளும் சரியான நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தாகணும். இப்படி போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு நிக்கிறீங்களே, இதெல்லாம் அக்கிரமமா தெரியல? ஏன் இதெல்லாம் நியாயமா படுதா உங்களுக்கு? போலீஸ்காரங்க தப்பு பண்ணிருந்தா கூட அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வழியை மறிக்காதீங்க. வழி விடுங்க. ஒதுக்கி போங்க. சாட்சியை பாதுகாக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் ஏரியா முழுக்க சர்ச் பண்ணுங்க. கவுண்டர் கொன்னுட்டீங்களே. 30 வருஷமா சோறு போட்டு நான் அவனை காப்பாத்தினேன். 3 நாள், வெறும் 3 நாள் உங்களால அவனை காப்பாற்ற முடியல. இதுல வேற பெருசா கடமை தவறாத ஏசி. போங்க, அழிட்டு போ. இப்ப அழிட்டு போய் கோர்ட்ல கொண்டு போய் போடு. சொல்லு சாட்சி. மார்த்தாண்டன் மீது தொடரப்பட்ட வழக்கில் சாட்சிகள் சரியானபடி நிரூபிக்கப்படாதால் அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. மேலும் கோர்ட்டில் கொண்டு வரப்பட்ட சாட்சிக்கு சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்க தவறிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜா ஏசு முகமதுவை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுக்கின்றது. வாங்க.
நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காததால் அதன் கட்சித் தலைவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க டெல்லியில் கூடி பேசி வருகின்றனர். நாடு முழுவதும் குண்டு வெடிப்பால் வன்முறைகளும் கலவரமும் தலை தூக்கியுள்ளதால் அதை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் சீரிய முறையில் கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காலை 11 மணிக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட சாட்சியை வெட்டி கொல்லப்பட்டதால் பாதுகாக்க தவறிய ஏசி ராஜா ஏசு முகமதுவை கோர்ட்டு கண்டித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. நீதி, நேர்மை, நியாயம் இது தவிர என் புருஷனுக்கு வேற எதுவும் தெரியாது. அவரை தண்டிச்சிடாத கடவுளே. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. பத்திரிகையில இருந்து டிவி வரைக்கும் நம்மள போட்டு கிழின்னு கிழிக்கிறான். அது மட்டுமா, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் போன் மேல போன் வருது. யார் பதில் சொல்றது? இந்த நேரம் பார்த்து சென்ட்ரல் மினிஸ்டர் டூர் வராங்க. உங்களை கேட்டா ரொம்ப சிம்பிளா சாரின்னு சொல்லிடுவீங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்கள் மத்தியில போலீஸ் பந்தோபஸ்து இருந்தும் ஒரு சாட்சியை ஒருத்தன் வெட்டி கொண்டு இருக்கிறான். Who is that bloody scoundrel? தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு மட்டுமா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். யார் அந்த ஜேகேபி? நாம வளர்த்து விட்ட நாய். சார், உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற விஐபி மிஸ்டர் ஜேகேபி, அவர் நாய்கின்னு மரியாதை குறைவா பேசாதீங்க. ரத்தத்தை குடிக்கிற நாய நாயின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஜேகேபிங்கிற மிருகம் அடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. மிஸ்டர் ராஜா எஸ் முகமது, மைண்ட் யுவர் டங். ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரியே பேசுறீங்க. உங்கள மாதிரி ஆபீசர்ஸ் இருக்கிறனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்கே கெட்ட பேர். ஆமா சார், கெட்ட பேர் தான். பிக் பாக்கெட்ல இருந்து பேங்க்ல கொள்ளை அடிக்கிறவன் வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவனை பிடிக்காம அதுல பாதியை நம்ம வாங்குறோமே, அதனால கெட்ட பேர். நிதி நிறுவனம் சொல்லி லைசன்ஸ் வாங்கி அப்பாவி மக்கள் பணத்தை எல்லாம் போட வச்சு கோடி கோடியா பணத்தை ஏமாத்திட்டு ஓடுறாங்க. ஏமாத்துறவங்க எல்லாரும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்கிறோம்? அதுல பாதியை வாங்கிட்டு அவங்கள தப்பிக்க விட்டுறோம். அதனால சார், அதனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். ஏன் சார், ஹைவேஸ்ல போய் பாருங்க, ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு லாரி ஓட்டிக்கிட்டு வரானே, அவனை வழிமறிச்சு 50, 100 பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோமே, அதனாலதான் சார் கெட்ட பேரு. மிஸ்டர், அடுத்து உங்க குற்றத்தை குட்டி காட்ட உங்களை இங்க கூப்பிடல. உங்க எக்ஸ்பிளேஷன் மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இந்தாங்க உங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். ஓகே சார், நோ ப்ராப்ளம். இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த நாயை அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பேன். இனிமே இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாயை நம்மளால அழிக்கவே முடியாது. பட் ஒன் திங் சார், நான் வேலை செய்யற இடத்தை வேணா நீங்க மாத்தலாம், ஆனா என்ன நீங்க மாத்தவே முடியாது. குட் பை. என்ன ஏசி சார், முகமெல்லாம் வாடி இருக்கு? இன்னைக்கே மூட்டை முடிச்ச கடை சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை கட்ட வச்சதே நான் தான். அது என்னமோ தெரியல ஏசி சார், உங்க போலீஸ் ட்ரைனிங்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா ஒத்துமையா இருக்க மட்டும் கத்து கொடுக்க மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் நாங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கதால. ஆனா நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னு வைங்களேன், எங்களை அழிச்சிடுவீங்க. அதனால நாங்க உங்களை ஒற்றுமையா இருக்க விட மாட்டோம். எனவே போற இடத்துலயாவது ஒழுங்கா வேலையை பாருங்க. உங்க வேலையை மட்டும் பார்த்துமா? மாற்றாதே 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 வேண்டும் வேண்டும்
ப்ளீஸ். கொஞ்சம் நாங்க சொல்றதையும் தயவு செய்து அமைதியா கேளுங்க. கேட்க மாட்டோம். எங்களுக்கு ராஜா இயேசு முகமது தான் வரணும். இல்ல, அவருக்கு ஏற்கனவே டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டாச்சு. எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. தயவு செய்து எல்லாரும் கலைஞ்சு போங்க. இல்லனா லட்டி சார்ஜ் பண்ண வேண்டி வரும். என்ன நடந்தாலும் சரி, ராஜா இயேசு முகமது வராம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். போக மாட்டோம். போக மாட்டோம். யூ பிளடி, சொன்னா போக மாட்டீங்களா? அடியா, நல்ல அடி. அன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடணும், வெள்ளக்கார நாய் அடிச்சான். இன்னைக்கு இந்த மண்ணுல பிறந்த நீங்க அடிக்கிறீங்கயா. அடி, நல்ல அடி. எப்படி அடிச்சாலும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். ராஜா இயேசு முகமது வராம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். அடியோ, அடி, அடியோ. நிறுத்துமே. ஏயா, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்றேன்னு தெரியாதா? கெட் பேக். ஏயா, யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ் ஆபீசரை சட்டையை புடிச்சு உலுக்குறியா? சாரி, வெரி சாரி. சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து எல்லாரும் கலைஞ்சு போங்க ப்ளீஸ். நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு மந்திரி ஆனவங்க தானே, அவங்களே வரட்டும், எங்க பிரச்சனையை சொல்றோம். போங்க போங்க, நான் போக மாட்டாங்க சார். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. லட்டி சார்ஜ் பண்ணி காணாம பண்ணிடுறோம் சார். ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மக்கள் மத்தியில மரியாதை இல்ல. நீ வேற ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சு ஏன் நம்ம பேரை கெடுக்கிற? யூஸ்லெஸ். நான் ஓட்டு கேட்ட மக்களை தானே பார்க்க போறேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? என்ன கொஞ்சம் ஃப்ரீயா பேச விடுங்க. வாங்க மேடம். அமைதி அமைதி. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகி. எனக்கு நாட்டு நடப்பை பத்தி தெரியும். மக்களுக்காக பாடுபட்ட ராஜா இயேசு முகமது இருந்த வரைக்கும் நாங்க சுதந்திரமா நடமாடணும். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் செய்ய முடியாததை அவர் எங்களுக்காக செய்தார். அதனால மறுபடியும் அவர் தான் வரணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஏன் சார், ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? மேடம், இங்க ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்து போச்சு. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. அதனால தான் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா அதனால மக்கள் பாதிக்கப்பட்டதா தெரியலையே. மக்கள் என்ன கேக்குறாங்களோ அது செய்ய வேண்டியதுதான் நம்ம கடமை. உடனே அந்த ஏசி வர ஏற்பாடு பண்ணுங்க. அது மேடம். ப்ளீஸ் டூ இட் இமிடியேட்லி. ஓகே மேடம். உங்க கோரிக்கையை என் கோரிக்கையா நான் ஏத்துக்கிறேன். ஏசி நிச்சயமா மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாரு. என் மேல நம்பிக்கை வச்சு தயவு செஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போங்க. உங்களை நம்பித்தாம போறோம். அந்த ஏசியை உடனே வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சரிங்க மேடம். ப்ளீஸ் கம் இன். வாங்க ராஜா இயேசுகுமார், உட்காருங்க. Thank you. அரசியல்வாதிகளுக்கே சேராத கூட்டம் உங்களுக்கு சேர்ந்திருக்கே. நல்லது செய்யற யாருக்குமே கூட்டம் கூடத்தான் செய்யும் மேடம். அப்போ நாங்க நல்லது செய்யலன்னு சொல்றீங்களா? நீங்க தான் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்களே. அப்ப நான் நல்லது செஞ்சுட்டு இருக்கேங்கிறீங்க. டெஃபினெட்லி. இத பாருங்க, சில நேரத்துல சில அசம்பாவிதங்கள் நடக்கதான் செய்யும். அதை நாம தான் சமாளிக்கணும். எங்க மேடம் விடுறாங்க? கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு குற்றவாளிய உயிரை பணைய வச்சு பிடிச்சிட்டு வந்தோம்னா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் போன் மேல போன். அதையும் மீறி லாக்அப்ல தள்ளோம்னா லாயர்ஸ் பெயில் ஆர்டரோட வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் சாமர்த்தியமா செயல்படணும். செயல்பட்ட அதான் டிரான்ஸ்ஃபர். நோ நோ நோ, யூ ஆர் ராங். உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. நாடு நம்முடையது, அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அதிகாரியா இருந்தாலும் சரி, எல்லாம் மக்களுக்காக தான். சமூக விரோத செயல்களுக்கு யார் உடந்தையா இருந்தாலும் சரி, அதை தட்டி கேட்க வேண்டியது நம்முடைய உரிமை. அந்த உரிமைக்காக நீங்க போராடுறது எல்லாருக்குமே தெரியும். அரசாங்கம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, கோ ஹெட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ வெரி மச்.
ஒத்துக்க. ஆ. நாளைக்கு கோர்ட்ல நீ உண்மையை ஒத்துக்கிற. என் உயிரை போனாலும் சரி, கோர்ட்ல உண்மையை சொல்ல மாட்டேன். ஆஹா. சொல்லிடுறேன், நடந்ததெல்லாம் கோர்ட்ல சொல்லிடுறேன். நாளைக்கு நீ கோர்ட்ல உண்மையை ஒத்துக்கலன்னா உன் தம்பி என் கஸ்டடியில தான் இருப்பான். நீ ஒத்துக்கலன்னா அவனை அடிச்ச கொன்னுடுவேன். ஆ. எங்கடா என் தம்பிங்க? சார் வந்து சொல்றா, என்ன என் தம்பிங்க? சார் அந்த ஏசி ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. முடியலண்ணா, முடியல. ஸ்டேஷனை கொடுத்துக்கணும், கொடுத்துட்டு தம்பி நீ கொண்டு வந்துக்கணும். அந்த ஏசி எனக்கு ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்காண்டா. பரவாயில்ல பரவாயில்ல, நாளைக்கு பாப்பாண்டா இந்த ஜேகேபி யாருன்னு. குற்றவாளி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. பாரு, இதானே இதானே உன் ஆசை? உனக்கு தெரியாதியா? என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல நினைக்கிறேன். நான் குரல் கொடுத்தா டெல்லியே அலரும், அதோட எதிரில் இங்க இருக்க கோட்டை வரைக்கும் கேட்கும். நீ என் தொழில் அழிச்ச, என் வருமானத்தை குறைச்ச, அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லையா? நான் சம்பாதிச்சுக்குவேன். ஆனா என் கூட பிறந்த தம்பிங்க ஒருத்தனை ஜெயிலுக்கு அமிச்ச, இன்னொருத்தனை அடிச்சு ரத்த வளர்த்து நிக்க வச்சிருக்க. எனக்கு அடுத்த ரத்தத்தை பார்த்து தான் பழக்கம். ஆனா இன்னைக்கு ஏறத்தை என்னை பார்க்க வச்சுட்டேன். நல்லா இரு. ஆனா இதான் முடிவு நினைச்சு சிரிச்சிடாது. இனிமே தான் நீ அழ போற. ஏய் ஜேகேபி, கூறு போட்ட பாடி எல்லாம் கூண்டுல வெயி சாட்சி சொல்லணும்னு சொன்னல, சாட்சி சொல்ல வச்சுட்டேன்டா. போடா, உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். போடா. பேசு. அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் தான் குடும்பமா? அந்த குழந்தை பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கு. இந்த குழந்தை உங்களுக்காக இங்க முழிச்சுக்கிட்டு இருக்கு. நீ இந்த குழந்தை இங்கதான் படிக்கணும்னு சட்டத்துல எழுதியிருக்கா? பெட்ரூம்லயும் வந்து படிக்கலாம்னு எழுதியிருக்கோம் பாருங்க. மூடு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பேசியே அசத்துற. நானும் நினைச்சிட்டேன். நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க, இல்லைன்னா தூங்கிடுவேன். தூங்கினா தட்டி எழுப்புவேன்.
ரஜி ரஜி கண்ணா கண்ணா ரஜி கண்ணா ரஜி 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 ஐயோ வேண்டாம் அடிக்காதீங்க வேண்டாம் ப்ளீஸ் போலீஸ்காரனா நீ என்ன பெரிய பிஸ்தாவடா ஐயோ அடிக்காதீங்க அவன் இருக்கிறா நோ நோ ஜேகபி அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத வா இங்க வா ஐய் ஏன் கத்துற பொறுமையா நான் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணல நான் தள்ளிதான் நின்ன அதுக்கே நீ கத்துறல்ல பாசம் அதே பாசம் எனக்கு இருக்கும் என் தம்பி உள்ள வச்சுட்டேன் தபா ராஜா உனக்கும் டென்ஷன் எனக்கும் டென்ஷன் நம்ம ரெண்டு பேரும் டென்ஷன் வேண்டாம் நான் பொண்டாட்டிய பிள்ளைய ஒண்ணும் பண்ணல உன் பாதை வேற என் பாதை வேற என் பாதையில கிராஸ் பண்ணாத சும்மா இருந்த சமாதானம் வெண்டைக்கான்ட்டு வெட்டி கொண்டு இவனை தூக்கி கோவத்துல போடணும். உன்னை கெஞ்சி கேட்கிறேன் என் விஷயத்துல மட்டும் தலையிடாத. தலையிட மாட்டேன், தலையிடவே மாட்டேன். நீ திருந்திட்டா தலையிட மாட்டேன். என்னால திருந்த முடியாதியா? எங்க அப்பா சொல்ல திருந்தல, திருந்த சொல்றிய. நீ சொல்ல கேட்கறது நான் இங்க வரல, நான் சொல்றத நீ கேளு. பப்ளிக் பப்ளிக்னு அலையறிய பெரிய எம்ஜிஆர் நினைப்பா. பொண்டாட்டி பிள்ளைய பாருடா. ஏ ராஜா சொல்றா, நீ அதுக்கு அப்புறம் சொல்ல சொல்ற. சொல்ல மாட்டாரு, எங்க அப்பா சொல்லவே மாட்டாரு. உன் புள்ள தானே, வேற என்ன பேசுவான்? பாருமா சொல்லு, அவனை ஒரே வார்த்தை சொல்ல சொல்லு. ஏன் விஷயம் தலையிட மாட்டேன்னு சொல்ல சொல்லு. நான் சொன்ன வார்த்தை காப்பாத்துவான். உனக்கு என்ன வேணும்? கார் வேணுமா, பங்களா வேணுமா? எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. உன் புருஷன் டிஐஜி ஆக்குறேன், இன்னும் பெரிய போஸ்ட் கொண்டு போறேன், என்னால முடியும். சொல்ல சொல்லு. என் புருஷனை கட்டி போட்டுட்டு என்கிட்ட வந்து கெஞ்சுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ! பண்ணிடாதீங்க please. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க please. என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன் புருஷனை நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லை, உன்னைத்தான். Hey! No! No, Jacobi! No, no, Jacobi! No! 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 Hey! 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 Jacobi! Hey! Hey! Jacobi, kill me. Come on, kill me. என்னை கொன்னுடு, இல்ல நான் உன் குடும்பத்தை எவனையும் உயிரோட விட மாட்டேன். Come on, kill me. Hey. இப்படி யாருக்குமே தெரியாம உனக்கு கொலை பண்ணி புதைக்கிறதுல எனக்கு எந்த லாபமும் இல்லப்பா. நீ எந்த மக்களுக்காக பாடுபட்டியோ அந்த மக்கள் முன்னாடியே உன்னை சுட்டு நாய் மாதிரி கொலை பண்ணணும். அந்த மக்கள் என்னை பார்த்து பயப்படணும். நான் திரும்பவும் பழைய ஜேகேபியா வரணும். அது வரைக்கும் நீ உயிரோட தான் இருக்கணும். தம்பி வாடா. Die. ரொம்ப கத்தாரம். Die. Jacobi, die. Jacobi, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா Jacobi.